நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த 2026 வருஷம் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும். குருநாதர் ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி ஆசீர்வாதம். ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் கிரக பெயர்ச்சிகள் இருக்குது? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன கிரக அமைப்புகளில் வான்மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ ப்ரெடிக்டே பண்ண முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2026 வருஷம் 3 விதமான பயிற்சிகள். ஒன்று சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சினா திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பயிற்சி, அற்புதமான குரு பயிற்சி. குரு பகவான் உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு பிறகு இந்த 2026 பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்கள் டெலிவரியை ஏப்ரல் மந்த் போல் பிளான் பண்ணுங்கள். குரு உச்சத்தில் இருப்பார். அப்போ உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ராகு கேதுக்கள் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் 3 விதமான பயிற்சிகள். 3மே பெரிய கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி 3மே பெரிய வருட கிரகங்கள். அப்போ இந்த 2026 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இது 3ம் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு. அவ்வளோதான். வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு. அப்போ இந்த 2026 பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும். இந்த பூமியில் நிறைய காலநிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தர்ம மாற்றங்கள், எதிர்பார்க்காத வகையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும். அதே போல மழை சிறப்பானதாக இருக்கும். நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் 2026 கண்டிப்பாக இப்போவே சொல்கிறேன் நான், மழை சிறப்பானதாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 2026 உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். பாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம் சார். இந்த 2026 யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, என்னது அருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, ரிஷபராசியில் எனக்கு மிக நம்மிடத்தில் நெருங்கி பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, முதல் நிலை அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, எதிர்கட்சி வரிசையில் வரக்கூடிய அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக 40 வருஷமாக 50 வருஷமாக அரசியல் செய்யக்கூடிய தோழர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் நம்ம இடத்துல ரிஷபராசியில் இருக்கிறாங்க. அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி ஏறக்குறைய ரிஷபராசியில் நிறைய நம்முடைய கிளைண்ட்ஸ், நம்முடைய பக்தர்கள், நம்முடைய நண்பர்கள் அதிகம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 உங்களுக்கெல்லாம் ஒரு காடு கொடுத்த ஒரு காடு கிஃப்ட் அப்படி வச்சுப்போமே. மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு.
இந்த 2026 உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் அமையப்போகுது. சந்தோஷம்தான், சந்தேகம் வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, சந்தோஷமா இருங்க, சந்தேகம் வேண்டாம். நீங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எனக்கு இந்த கடன் அடையணும் சாமி, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூபா இருக்குது, அல்லது எனக்கு ஒரு 25 ரூபா இருக்குது, எனக்கு ஒரு 30 ரூபா இருக்குது, இந்த கடன் எனக்கு அடையணும். அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறது, அதில் ரொம்ப சிரமங்கள் ஏற்படுவது, இப்படியெல்லாம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, கஷ்டங்கள் விலகும், கடன் சுமைகள் குறையும். சார், ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். 46 வயசு 48 வயசுக்கு மேலே இப்போ ஜாப்பு போச்சுன்னா அவங்களுக்கு திரும்பவும் ஜாப் கிடைப்பது ரொம்ப டஃப்பாக இருக்குது. நான் அதுதான் சொல்வதுண்டு. 46 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா, தயவு செஞ்சு என்னை கேட்காம வேலையை விடாதீங்க, நான் ஜாப் மாற போகிறேன். ஒரு 10,000 ரூபா அதிகமாக ஒரு வேலையை மாற்றிட்டு போனீங்கன்னா அங்கே ஜாப் கேரண்டி இருக்காது. இதெல்லாம் யதார்த்தமாக நான் உங்களுக்கு சொல்வது உண்டு. நடந்ததுக்கு அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்த வேண்டியது. வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, சாமி நீங்கள் சொன்னீங்க அப்படியே நடந்துடுது, நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அப்புறம் தான் உங்கள் வீடியோ பார்த்தா நீங்கள் அக்யூரேட்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்வாங்க. அப்போது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்கள். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலை சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வேலை ஆட்கள் அமைவார்கள், அதையும் நாம் சொல்லணும்ல. தொழில் செய்கிறத விட, முதலாளியை விட உண்மையான வேலை ஆட்கள் அமைவது தான் இன்னைக்கு கடினமாக உள்ளது. மொத்தமாக வராங்க, மொத்தமாக போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான வேலையாட்கள், உங்களுக்கு உண்மையான தூய்மையான விசுவாசமான நபர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறையும். அதுக்கெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் உங்கள் தொழிலில் வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள், தொழில் தடைகள், இவை எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தொழில் தடை நீங்கன்னா அதுக்கான எந்திரம், அவ்வளோதான், அதுக்கான மந்திரம். அப்போ அதை சொல்லி வழிபாடுகள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிளியராகும். அப்போ தொழில் தடைகள், தொழிலாளர் தடைகள், வேலை இல்லாமல் இருப்பது, இது போன்ற கஷ்டங்கள் குறையும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ரிஷபராசி என்பர்கள் பரணி, கிருத்திகை, மிருகசீரிஷம் விடுங்க, அவங்க பிஸ்னஸ் செய்து தான் லாய்க்கு, அவங்க தொழில் செய்வதற்கு அவங்க லாய்க்கு. மிருகசீரிஷத்தில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகள் இருக்கலாம், கனிம வளங்கள், குவாரிகள் பிஸ்னஸ்ஸு, அல்லது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, மணல் பிஸ்னஸ்ஸு, லேண்ட் பிஸ்னஸ்ஸு, டெண்டரு, இதெல்லாம் மிருகசீரிஷத்தில் அதிகம். அரசு அதிகாரங்கள் சார்ந்து அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் அதிகாரிகள், பிரைவேட் அதிகாரிகள், இதெல்லாம் மிருகசீரிஷத்தில் அதிகம். பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இபி செக்டர்ஸு, ஜேடி, ஏஇ, எஸ்டிஓ, இதெல்லாம் பிடபிள்யூடி, இதெல்லாம் மிருகசீரிஷம் அதிகம். பாருங்கள், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கூட நம்ம எவ்வளோ டீப்பாக ஜாதகத்தில், ஜோசியத்தில் சொல்ல முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போது ரிஷப ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். எதிரிகளுடைய தொந்தரவுகள், சிறை தண்டனைகள், செய்யாத குற்றத்துக்கான தண்டனைகள், தப்பே பண்ணல சாமி, நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் பாருங்கள் எனக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, என்கொயரி நடக்குது, என்னுடைய பெனிஃபிட்ஸ்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே,
இந்த கஷ்ட நஷ்டங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஜாப் கேரண்டி இருக்கும். வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குதுங்க சாமி. அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் அதுக்குரிய வழிபாடுகளை தெரிஞ்சு செய்வது சிறப்பு. அதே போல் இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸ், அது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்குமா? வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, சொசைட்டியில் நிச்சயமாக வேலை முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே.